ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் இன்ட்ரோ வருது பார்த்தீங்களா, டிவி லூப்பர். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிராணி தான். கிராணி 2ல் போட் எஸ்கேப் நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக செம ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நம்ம எந்திரிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். தாத்தா பாட்டி எதிர வந்துடாதீங்க. போடி, நான் வேறு தேவையில்லாமல் வாயை வச்சிட்டேன். ஓகே, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்ன இல்லை, எதுவுமே. ஏதாவது கூட ஸ்பார்க் ப்ளக்கு இது தேவைப்படும். ஓகே மக்களே, இங்கே இதை போட்டு நெக்ஸ்ட்டு ஓகே டோர் லாக்கு கீழே போய் பாட்டியை ட்ராப் பண்ணுவோம். அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வேறு ஏதாவது எஸ்கேப்க்கு ரிலேட்டட் பொருள் பார்ப்போம். ஹெலிகாப்டர் கியா பேசாமல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாமா பேசாமல்? அதெல்லாம் கிடையாது. சட்டப்படி என்ன சூஸ் பண்ணியிருக்கோமோ அதே பண்ணுவோம் மக்களே. ஹெலிகாப்டர் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊத்தோடி தாத்தா, டக்குன்னு அங்கே போயிடலான்னு பார்த்தா அடிச்சு போட்டாங்க. ஓகே அம்மோடி, இங்கே பாருங்க மக்களே, இப்படி அடித்து போட்டாங்க. அதோட ரீகேப்பை நான் காட்டினேன். இப்போ டே 2க்கு போயிடலாமா? லெட்ஸ் கோ. என்னடா ஸ்க்ரீன் பிளாக் கவர்? ஓகே வந்துச்சு. பாட்டிக்கு தாத்தா கேர்ஃபுல்லாக இருக்கணும் மக்களே. பாட்டினா ஓகே, அதையாச்சும் பாட்டியவே சமாளிக்க முடியாது, இதில் தாத்தா வேறு. 2 பேரை எப்படி சமாளிக்க போகிறோமோ. அதுவும் கிராணி 3ல் மோகினி பிசாசு இருக்கா. அது ரொம்ப ஐயோயோன்று. என்ன தாத்தா பாட்டு பாடுறாரு, கேட்குதா? ஹெலிகாப்டர் மேனுவல் இது வேண்டாம். ஐயோ நான் வேற வெப்பன் கீ. பாட்டி நல்லா வேலை பார்க்கல மக்களே. அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஸ்லெண்ட்ரினா புக்கு. ஓகே, ஷார்ட் கன் எடுத்துட்டு ஆமோ எடுத்துட்டு நம்ம போய் ஓகே அதை போய் தாத்தா. ஐயோ ஷார்ட் கன் ஆமோ காணுமே. இப்போ பாட்டி வருவாங்களே, அவங்கள என்ன பண்ண? ஏதாவது ஆமோ பார்த்தேன். இதோ இருக்கு பாருங்க, நான் வேற மறந்துட்டேன். பாட்டி சொட்ட கிளவி, இங்கே பாருடி. நானே சுட்டுட்டேன் மக்களே. ஓகே, இப்போ இங்கே ஒரு ஆமோ இருக்குது. இந்த கீழே போட்டு ரெஞ்ச் எடுத்துக்கலாம் போட் எஸ்கேப்புக்கு. இப்போ நம்ம போட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இல்லை போட் இருக்கிற இடத்துக்கு வரல. இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டு நம்ம போய் மற்ற எஸ்கேப்க்கு ரிலேட்டடான பொருளை பார்ப்போம். நடுவில் தாத்தா பாட்டி மட்டும் வந்துடக்கூடாது. இல்லை தாத்தா பாட்டி வந்துடாதா சொல்லியும் வாய மூடல. பாட்டி வந்துட்டாங்க. அதான் நம்ம கையில் கன் இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வராது. கன்று கடிச்சாச்சு. ஆமாம், நீ ஒரு ஹாய் கூட சொல்லலை. ஓ மை காட், சாரி மக்களே, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஏன்னா ஒரு வேலை இருந்துச்சு. அந்த ஹெலிகாப்டரை வச்சுருக்கேன். ஆனால் நம்ம இப்போ போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். குட்டி சாத்தா தாத்தா பிக்சர் தானே. தாத்தா பிக்சர் வச்சு என்ன பண்ண? லாஸ்ட் எஸ்கேப்பில் நம்ம தாத்தா பிக்சர் யூஸ் பண்ணோம். தாத்தா பிக்சர் யூஸ் பண்ணோமா இல்லையா? தாத்தா பிக்சர் என்ன லாஸ்ட்டு
டோர் எஸ்கேப்பை நான் டோட்டலாக மறந்துட்டேன் மக்களே. தாத்தா அதை யூஸ் பண்ணுமா இல்லையான்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை, தெரியல. யூஸ் பண்ணாது. இப்போ வந்து நம்ம கன் எடுத்துகிட்டு வந்து அதை ஷூட் பண்ணணும். இன்னும் 3 பீஸ் நம்மளுக்கு தேவை மக்களே. ஏதாவது இங்கே கிடைக்குதா? டேப், ஜட்டு டேப். ஐயோ, இடத்தெல்லாம் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க மக்களே லாஸ்ட் டைம். ஐயோ, இந்த சத்தத்தை கேட்டு கிராணி வருவா. இந்த பீஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம, ஆனால் அவன் மேலெலாம் வர மாட்டான் மக்களே. ஸோ நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. போயிடு. ஓகே, இப்போ வந்து நம்ம போய் இதையும் வச்சிடலாம். கீழே போட்டு இன்னொன்று எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐயோ, கால் வேறு வளர்ந்துச்சு. என்னால் அவ்வளோ நேரம் பேச முடியல, எனக்கு கொஞ்சம் கோல்டு. ஓகே, அந்த பிக்சரோட பேப்பர் கூட சத்தம் போடுது மக்களே. தாத்தா பாட்டியை வர வச்சு. ஆமாம், தாத்தா பாட்டி பாட்டி வேற. 2 பேர்கிட்ட குஸ்ன மாட்டிக்கிட்டோமே. இந்த கண்ணை எடுத்து அவங்கள போட்டு தள்ளிட வேண்டியதுதான். பைத்தியத்துக்கு வந்தவனே. இந்த சொட்டை எங்க மொட்டையை போட்டாச்சு. சத்தத்தை போட்டு பாட்டியா வச்சுருவோம். அந்த சைடு, அந்த காக்கா இந்த சைடு இருந்தா இங்க கீழே இருக்குது. ஒரு ஐயோ, நல்லா ஷாட் பண்ணலையா? ஏன்டா லூசு? நான் ஒழுங்கா அடிக்காம தேவையில்லாம வேற எங்கேயோ அடிச்சிட்டேன் மக்களே. வேற எங்கேயோ அடிச்சிட்டேன். ஓகே மக்களே, பாட்டியும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீயாக எல்லாத்தையும் கடன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த போட் எஸ்கேப்பை முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்டா தேவையில்லாமல் போட்டு இருடி, நம்ம கீழே போகிறதுக்கு தான் கீழே போனேன். ஐயோ, கீழே வந்தேன். வேற தாத்தாவோட ஷார்ட் கன். இன்னொரு பீஸ். தாத்தா ஒரு காமெடி பீஸ், அதான் பீஸ்ன்னு சொல்கிறேன். இருடி, மற்ற பொருள்லாம் எடுக்க வேணாம், இதுக்கெல்லாம் தான் போகிறேன். கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சிருக்கு மக்களே. ரொம்ப இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இனிமேல் கேமராவும் ஒர்க் ஆகாது. அவங்க பார்க்கவே முடியாது நம்ம எங்கே இருக்கோம். ஆனால் நேரில் பார்த்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சுக்கலாம். ஓகே, இதையும் எடுத்துட்டு போய் வைக்கணும். ஆனால் தாத்தா இதை வச்ச உடனே என்ன ஆகும்னு தெரியல. உள்ள கொசு மூக்கம் இருந்தான்னு நினைக்கிறேன் லாஸ்ட் எஸ்கேப்பில். என்ன யார் இருந்தா மறந்தே போயிடுச்சு மக்களே லாஸ்ட் எபிசோடெல்லாம். இங்கே நிறைய ஆமோ கிடைக்கும்ல. இந்த ஆமோவெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம சுடலாம். தாத்தா பாட்டியும் சுடலாம், இல்லை அதையும் வந்து சுடலாம். இங்கே தான் கொசு மூக்கம் இருப்பான். ஆமாம், ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சு. இதோ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது ஹேண்ட் கிரெனேடு. இதை போட்டு தாத்தா பாட்டியை கொல்லலாமா? ஓகே மக்களே, போய் ட்ரை. கீழே போடுறா. பாட்டி பக்கத்துலையா இருந்தாங்க, அதுக்குள்ளே செத்து போயிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து அதை கட் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். கொசு மூக்கம் இருக்கான், சரி. ஆனால் வேற ஒரு பொருள் கிடைக்கும். ஐயோ, கொசு மூக்கன் எப்படி விழுறான். ஓகே, பேட்லாக்கி எடுத்துகிட்டு போயிடலாம். இதை பார்க்கும் போது பயமாக இருக்குது, ஓடி போயிடலாம் மக்களே. ஹேண்ட் கிரெனேடு, நிறைய 3 இருக்கு மக்களே. போட் ஸ்டீரிங் வீல் இங்கே தான் இருந்திருக்கு. இவ்வளோ நேரம் அதை பார்க்க மாட்டேன். அங்கே யாரோ நின்றுக்கிட்டு இருக்காங்களே. அவங்கள போட் ஸ்டீரிங்
இருடி அங்கே யாரோ நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நிற்கிறாங்களான்னு தெரியல. எல்லாத்தையும் நம்ம கீழே போட்டுருவோம். இப்போ வந்து தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா அவங்க மேலே போட்டுருவோம். இதோ வருது கிளவி 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 கிளவி. இது கிட்ட தாத்தா வருவார். தாத்தாக்கும் ஒரு ஆயுதம் எடுத்து வைப்போம், ஷாட்கன். தாத்தா வந்ததே எனக்கு தெரியல மக்களே, பச்சாக்குன்னு வந்து அடிச்சு போட்டாரு. இப்போ நம்ம கிட்ட கன்னும் கையில் இல்லை. சரி ஓகே, இப்போ அந்த நம்ம போட்ட இடத்துல தான் வந்து அது இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அங்கேயே நம்ம போய் எடுத்துக்கலாம். எடுத்துருமே, அதெல்லாம் எடுக்காது. அவர்கிட்ட கிரானி டூல் அதெல்லாம் இல்லை, க்ரோபார் தான் இருக்குது. ஒரு ஆமாவை அங்கேருந்து எடு. அதுக்கப்புறமா எடுத்துங்க. இரு பாட்டி வரும். நினச்சேன் மக்களே பாட்டி வராமல் இருப்பாங்க, வந்துட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம ஈவினிங் 4 இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock இல்லை 4:30 நம்ம வந்து ஒரு லைவ் போட்டிருந்தோம், ஹைட் ஆன்லைன் லைவு எலிக்குட்டியோட. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. இல்லைனாலும் நான் வந்து ரக்ஷி இன்னோவேஷன்ஸு கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குல்ல, அதுலேயும் நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா இந்த சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் போய் லைவை பாருங்கள். லைவ் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் நீங்கள் ரக்ஷிக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலேயே தாண்டிட்டீங்க. அதனால் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். எனக்கும் அந்த மாதிரி ஆகுனா நல்லா இருக்கும். எப்போ பார்த்தாலும் நீ தான் கேம் முடிச்சுக்கலாம், பீவில் முடிச்சுக்கலாம். இது ஏன் யூடியூப் சேனலுக்கு நானே தான் சொல்லுவேன் எப்போ முடிக்கணும். நீ அமைதியாக நீ வாயை மூடிட்டு இருடி, நான் எஸ்கேப் பண்ணணும். கிளவி வேற அங்கேருந்து சைன் கொடுக்குறான். பெரிய நீ வேலை. ஐயோ எப்படா இங்கே தான் கிராண்ட்பாவும் எப்படி செத்தாரு? என்னவா இருக்கும்? பக்கா இருக்குமா இல்லை வந்து நம்மளுக்கு அந்த பக்கு லெக்கா இருக்கு? பக்கா தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாட்டியை சுட்டா கிராண்ட்பா எப்படி செத்தாருன்னு ஐடியாவே இல்லை. அதானா ஓகே, பேட்லாக் கீ எடுத்துட்டு இங்கே போட்டு எஸ்கேப்பை முடிச்சிடலாம். இது என்ன இருக்குது? ஓகே, ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதா? ஆன் பண்ணிட்டோம். இப்போ சாவி போகலாமா? ஓகே மக்களே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிரானி 2 போட் எஸ்கேப்பை வந்து முடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எல்லாருக்கும் வந்து லைக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும்ல, அதை வந்து ஆலில் வச்சுக்கோங்க. நிறையா வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை சொல்லிட்டேன்ல. ஓகே, லைவையும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைவை கன்ஃபார்ம் பாருங்கள். நான் கண்டிப்பாக லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ பை காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பை, லவ் யூ ஆல்.